الحمد لله. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபையினால் நாம் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். கிதாபுடைய ஆசிரியருக்கு அல்லாஹு தாலா கோடான கோடி நன்மைகளை சேர்த்து அருள் புரிவானாக. இன்னும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் முழுமையாக பொருந்திக் கொள்வானாக. அதேபோல் இந்த தர்ஸ் இதற்கு காரணமாக இருந்தவர்கள், இதற்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பாக அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் இதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும், நமக்கும், இதை கொண்டு பயனடையக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தாலா மிகச்சிறந்த நற்பேற்றினை, பரக்கத்தினை இம்மையிலும் அவனுடைய திருப்பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று கிதாபுடைய ஆசிரியர் எந்த நடைமுறையை கடைபிடிக்கின்றாரோ, எந்த போங்கை எந்த பாணியை தனக்கு சரியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றாரோ, அதே முறையில்தான் நாமும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஆயத்துகளுடைய சம்பந்தம், அதாவது 2 ஆயத்துகளுக்கு மத்தியில், மேலே உள்ள கீழே உள்ள ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள இந்த தொடர்புகள் என்ன, அதற்கு பிறகு அந்த ஆயத்திலே வரக்கூடிய அந்த அகராதி வார்த்தைகளுடைய பொருள் என்ன என்பதையும், அதற்கு பின்பாக அந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு ஏதாவது காரணங்கள், அதற்கு சபபு நுசூல் என்பதாக சொல்வோம், அப்படி ஏதேனும் இருந்தால் அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் ஆயத்துக்களுடைய விளக்கங்கள், தஃப்சீர்களை பார்ப்போம். அதில் ஓரிரு அல்லது 3-4 தலைப்பாக கொடுத்துவிட்டு அவைகளை முடித்தவுடன் இலக்கிய நயம் என்பதாக குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்ட, நாம் பார்த்த அந்த ஆயத்துகளிலே பயன்படுத்தப்பட்ட இலக்கிய நயங்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாடத்திலேயும் அதே போல்தான் நாம் பார்த்தோம். இந்த பாடத்திலேயும் பார்க்கும் பொழுது இலக்கிய நயங்கள் எந்தெந்த விஷயங்களிலே சொல்லப்பட்டது, வஹும் யஅலமூன் என்பதிலே ஒரு விதமான ஒரு இலக்கியத்தை சொல்லி அதனுடைய அழுத்தம் என்ன, ஏன் அவ்வாறு அல்லாஹ் கூறியிருக்கின்றான் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டது. அதேபோல் ஃபவைலுல் லஹும் என்று வரக்கூடிய அந்த வாசகங்களிலே ஏன் அதை 3 முறை அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான் என்பதாக பார்த்தோம். அதே போன்று யக்துபூன பி ஐதீஹிம் என்பதிலே ஐதீஹிம் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்ன, ஏன் இதற்காக வேண்டி இப்படி சொல்லியிருக்க வேண்டும். அதே போன்று அன்னல்லாஹ யஅலமு மா யுஸ்ஸிரூன வ மா யுஅலினூன் என்று வரக்கூடிய அந்த திபாக் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்தினுடைய அந்த முறை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையும், இவ்வாறாக அந்த ஆயத்துகளிலே வந்த இலக்கியத்தினுடைய முக்கியமான விஷயங்களை எதுவெல்லாம் அங்கு அல்லாஹு தாலா பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு கருத்தை, ஒரு அழுத்தத்தை மனிதனுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே இலக்கிய நயத்தை பற்றி 2 பாடங்களை முடித்த பின்பாக வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் இறுதியாக அவர்கள் கொண்டு வருவது வசனங்களின் பயன்கள். வசனங்களின் பயன்களை வழக்கமாக கொண்டு வருவது ஒரு வழக்கம். அதாவது இந்த ஆயத்துகள், நாம் படித்த இந்த ஆயத்துகள் மூலமாக என்ன படிப்பினை நமக்கு கிடைக்கிறது, இதை கொண்டு நாம் என்ன விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை அமைத்து கொள்ள வேண்டும், இதன் மூலம் நாம் என்னென்ன விஷயங்கள், உதாரணமாக யகூதிகளுடைய அந்த கெட்ட பழக்கங்கள் சொல்லப்பட்டால் அதை நாம் நன்கு புரிந்து கொண்டு அந்த பழக்கங்களை அறவே நாம் செய்யாது விட்டுவிட வேண்டும். அதேபோல் அதை கொண்டு சில விஷயங்கள் எதை கொண்டு அல்லாஹ் ஏவுகின்றானோ அதை அவர்கள் செய்தார்களோ செய்யவில்லையோ
அது ஒரு தனி விஷயம். ஆனால் நாம் அதை முழுமையாக செய்ய வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வசனங்களுடைய பயன்களில் நாம் பார்த்து உண்மையிலேயே பயன்பெற்று வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த வசனங்களில் வரக்கூடிய பயன்களையும் பார்க்க இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு தலைப்புகளை கொடுத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே வல்ல காலுடன் தமஸ்னன் நாரு என்ற ஆயத்து ஆரம்பிக்கிறது. இது பாடம் 91, 91வது ஆயத். ஃபன்னு தஃப்சீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபன்னு தஃப்சீர் என்பதாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் சகலவித கலைகளையும் நாம் படிக்கிறோம், கற்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் 81ஆம் பாடம் 91ஆம் பாடத்தில் நம்ம நுழைந்திருக்கிறோம். இதில் வரக்கூடிய அந்த பாடத்துடைய தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால், வசனங்களின் பயன்கள் என்று நாம் 91ஆம் பாடத்தை அமைத்திருக்கிறோம். இதை நாம் இட்டிருக்கக்கூடிய தலைப்பு வழக்கமாக சொல்வதை போன்று ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு தனி தலைப்பை, அதில் வரக்கூடிய அந்த ஆயத்துகள், அதில் உள்ள படிப்பினைகள், அதில் உள்ள இலக்கியத்தை கவனித்து, அகராதி பொருட்களில் வரக்கூடிய அந்த விளக்கங்களை கவனித்து நாம் தலைப்பை கொடுப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே கதிரவனை கைகளால் மறைக்க முடியாது. கதிரவன் என்றால் சூரியன். சூரியனை கைமறைப்பல் என்பதாக சொல்லுவாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை கைமறைப்போர் இல். அதாவது சூரியனை கைகளால் மறைப்பவர்கள் கிடையாது. அதே மாதிரி பல விஷயங்கள் தமிழுடைய பழமொழிகளில் ஒன்றும் பல விளக்கங்கள் கொண்டதாக இருக்கும். அதாவது சந்திரனை பார்த்து நாய் குறைத்து என்ன பயன் என்பதாக சொல்லுவாங்க. நாய் என்ன செய்யுது? சூரியனை பார்த்து குறைக்கிறதுனால சூரியனுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா அல்லது ஏதாவது குறைவு ஏற்படுமா என்றால், ஏதேனும் இழுக்கு ஏற்படுமா என்றால் ஒன்றும் கிடையாது. அசலாக இழுக்கும் இழப்பும் யாருக்கு? நாய்க்கு தான். அதுதான் என்ன செய்யும்? குலைத்து என்ன செய்யும்? சடைவாகிவிடும். இறுதியில் உயிர் நீக்கக்கூடிய நிலை வந்தாலும் ஆட்சேபனை கிடையாது. அப்போ அந்த அளவில் அதே மாதிரி தமிழில் ஒரு பழமொழி, கதிரவனை கைகளால் மறைக்க முடியாது, கதிரவனை கை மறைப்பாரில் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதை மேற்கோளாக காட்டி கதிரவனை கைகளால் மறைக்க முடியாது. ரேடியன்ஸ் கேன் நாட் பி கவர்டு வித் ஹேண்ட்ஸ். இந்த தலைப்பை நாம் இதற்கு கொடுத்திருக்கிறோம். பாருங்கள், பாடத்தை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல் ஃபவாயித். அல் ஃபாயிதத்துல் ஊலா, முதலாவது பயன், முதலாவது பிரயோஜனம். தஹ்ரீஃபு கலாமில்லாஹி, தஹ்ரீஃபு கலாமில்லாஹி, கலாமில்லாஹி அல்லாஹ்வுடைய கலாமில் தஹ்ரீஃபை ஏற்படுத்துதல், அதாவது மாற்றுதல், அதாவது திரித்தல், ஒன்றுக்கொன்று முரணாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்குரிய உதாரணங்கள், குரானில் உதாரணமாக அவங்க சொல்லும்போது அபவ் அப்படிங்கிற வார்த்தையை அத்தவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய இது பிராடத்தனம் சொன்னால், அபவுனா மறுத்தார்கள், அத்தவுனா ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம். அதாவது ரெண்டுக்கும் எதிரும் புதிரான வாக்கியம். இந்த மாதிரி தான் தௌராத்தில் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய கலாமில். இப்போ அல்லாவுடைய கலாமில் தஹரீஃப்ங்கிறது சொல்லும்போது ஒன்று என்ன செய்கிறாங்க? இந்த கலாம்லேயே மாற்றுறது, அது ஒன்றும். அதே மாதிரி அந்த கூட்டம் 70 பேர் போனவங்க தங்களுடைய அந்த சொல்ல அங்கே ஒன்று அல்லாட்ட கேட்டுட்டு இங்கே அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க? மாற்றி சொன்னாங்கல்ல, அதையும் குறிக்கும். அப்போ யஸ்துகு பி தவீலிஹி தவீலன் ஃபாசிதன். அதாவது யஸ்துகு பி தவீலிஹி, அதனுடைய தவீலை கொண்டு உண்மையாகும். யுசத்திக்கும் சொல்லலாம். யுசத்திக்கு பி தவீலிஹி, அதனுடைய தவீலை கொண்டு, அந்த கலாமுல்லாவுடைய தஹ்ரீஃப், அதாவது அந்த தவீலை கொண்டு, அதனுடைய தவீல்னா என்னது? விளக்கம் கொடுக்கிறது. யுசத்திக்கு, அதனுடைய தவீலை கொண்டு உண்மையாக்குதலாகும். தவீலன் ஃபாசிதன், ஒரு தவறான கெட்ட ஒரு விளக்கத்தை உண்மையாக்குதலாகும். தஹ்ரீஃபு கலாமில்லாஹி, அல்லாஹ்வுடைய கலாமில் என்ன செய்யறது? திருதலை ஏற்படுத்துறதற்கு யுசத்திக்கு உண்மையாக்கும், தவீலிஹி அதனுடைய வீலை கொண்டு, அதனுடைய என்னது? அதனுடைய விளக்கத்தை கொண்டு, தவீலன் ஃபாசிதன் எதை கொண்டு? ஒரு தவறான ஒரு விளக்கத்தை என்ன செய்யும்? அது உண்மையாக்கும் அல்லது நம்ப வைக்கும் அப்படின்றதாக சொல்லலாம். யுசத்திக்கு பி மானா, அதனுடைய கருத்தை கொண்டு உண்மையாக்கும். அத்தகீர மாற்றத்தை,
தப்தீல் இன்னும் வந்து என்னது மாறுதலை பி கலாம் கலாம் தப்தீல் கலாமின் பி கலாமின் ஒரு பேச்சை கொண்டு இன்னொரு பேச்சை மாற்றுதல். நம்ம சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு அபவ் அப்படிங்கிறத கொண்டு அத்தவ் என்பதாக மாற்றுதல். அதே மாதிரி ரஜமு என்ற வார்த்தையை என்ன செய்யறது மாத்திடுறது. அவங்க கல் அடித்தாங்கிறத என்ன செய்யறது அவங்கள வந்து சவுக்கால் அடிச்சாங்க சாட்டையால் அடிக்கிறது அப்படின்னு மாத்துறது. அப்போ இங்கே என்ன செய்யுது உதாரணமாக அந்த தஹரீஃபில் என்ன ஆயிடுச்சு நம்ம சொன்னோம். இப்போ அவங்க வந்து மறுத்தார்கள்ங்கிற அந்த விஷயத்த தவீல் செஞ்சு ஒரு ஃபசாதான தவீல் என்ன ஆக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ கல்லால் அடிக்கிறது அப்படிங்கிற அந்த மானாவை அப்படியே மாற்றி அதை என்ன செஞ்சுட்டாங்க சாட்டையால் அடித்தார்கள் என்பதாக அப்போ கலாமை கொண்டு மாத்துறாங்க. இப்படி இந்த கெட்ட இதான் தஹரீஃபுங்கிறது. இதன் மூலம் என்ன செஞ்சுட்டாங்க இப்படிப்பட்ட தவறான ஒரு விளக்கத்தையும் அதே போல் என்னது மாற்றத்தையும் பேச்சுக்கு பேச்சு ஒன்றுக்கு முன் முரணாக பேசுவது எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறது. வக்கது வக்காமின் அஹ்பார் யஹூத் அத்தஹரீஃபு பித்தவீல் பித்தகீர். வக்கது வக்கா திட்டமாக நிகழ்ந்தது மின் அஹ்பார் யஹூத் யஹூதிகளுடைய அஹ்பார் அவங்களுடைய அந்த ஹிபர்கள் அவங்களுடைய மார்க்கத்தை கற்ற அந்த மனிதர்களிடமிருந்து நிகழ்ந்தது தஹரீஃபு பித்தவீல். தஹரீஃப் மாற்றம் செய்தல் திரித்தல் பித்தவீல் விளக்கம் செய்வதை கொண்டு விளக்கம் கொடுப்பதை கொண்டு தவீல்னு விளக்கம் கொடுக்கறதை கொண்டு அதில் மாற்றத்தை ஏற்படுத்துனாங்க. இப்படி இல்லை இல்லை இது இப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கறத கொண்டு நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. அதை நம்ம சொன்னோம். அப்போ கையை வச்சு மறைச்சிட்டு என்ன செஞ்சாங்க சாட்டையால் அடிக்கிறதுங்கிறத கல்லால் அடிக்கிறதுங்க மாற்றி சாட்டையால் அடிக்கிறதுங்க ஒரு தவீல் கொடுத்தாங்க. இப்போ இது ஒன்று. அப்படி தகீர் தவீலை கொண்டு ஒரு மாற்றம் தகீரை கொண்டு ஒரு மாற்றம். தவீல்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை என்ன செய்யறது மாத்திடுறது. தகீர்னா என்ன செய்யறது அதை சுத்தமாக மாத்துறது. ரெண்டு விதமான திரிதல் ஏற்பட்டுச்சு. தவீலுங்கிறது அதுக்கு வந்து என்னது விளக்கத்தை கொடுக்கறது. அது தவறான விளக்கமாக இருக்கலாம், ஃபசாதான விளக்கமாக இருக்கலாம், அது பொய்யான விளக்கமாக இருக்கலாம், அதை கொடுத்துட்றது. இன்னொன்று அப்படியே மாற்றிடுறது. அதை என்ன செஞ்சிருது அப்படி தப்தீல் பண்ணி மாற்றிடுறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கொண்டும் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்கள்ட்ட அந்த அஹ்பார் யஹூதிகளுடைய அந்த ஆலிம்கள்ட்ட நிகழ்ந்துச்சு. கமா ஃபஅலு ஃபி சிஃபத்திஹி அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மைகளிலே அவர்கள் செய்ததை போன்றும். நபியுடைய தன்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ஷமாயில் திருமதியில் தெளிவாக வரும். அப்போ இது எதில் வந்திருக்கு ஏற்கனவே சொன்னோம் தௌராத்ரி இஞ்சியில் என்னது சொல்லப்பட்ட விஷயம். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத் இன்ஜீல் என்ன செய்யப்பட்டிருக்கு இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதை பற்றி எனக்கு தெளிவாக பேசப்பட்டிருக்கு. தௌராத் இன்ஜீலில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்பட்ட சிஃபத்துகள் தன்மைகள் தெளிவாக எந்தவித அதாவது எந்த அளவுக்கு கொஞ்சம்னா சஹாபாக்களை பற்றி கூட சில இதில் சொல்லியிருக்கு என்பதாக சொல்லப்படுது. சஹாபாக்களுடைய தன்மைகளை தௌராத்தில் சொல்லும்போது என்னது அதை பற்றி ஹஸரத் இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்கிறாங்க என்னது அன்னா இஃப்தாரஹுமுல்லாஹு லி சுஹ்பத்தி நபியிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோழமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். ஆமக்குஹும் இல்மா அவங்களுடைய இல்மு மிகவும் ஆழமானது. அகல்லுஹும் தக்கல்லுஃபா பாசாங் காட்ட மாட்டாங்க. என்னது ஜால்ரா தட்டுறது காக்கா பிடிக்கிறதுல பழக்கம்லாம் சஹாபாக்கள்கிட்ட கிடையாது. ஆமக்கஹும் அக்கல்லுஹும் தக்கல்லுஃபா அபர்ருஹும் குலூபா வேணும் அவனுடைய உள்ள எப்படி இருக்கும் சாஃப் சுத்ரா ரொம்ப என்னது தூய்மையாக இருக்கும், எந்த கலப்படமும் இருக்காது. அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் சஹாபாக்கள். அப்போ அவங்கள பற்றி தன்மைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கு. எதில் சொல்லப்பட்டிருக்குது அதாவது தௌராத் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதை என்ன செய்யறாங்க மாத்துறது உங்களுடைய வேலையாக போச்சு. அதை வந்து என்ன செய்யுது ஏற்கனவே இன்னொரு ஆயத்தில் வரும்போது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வரிضவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத் ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. இதெல்லாம் என்னது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஆவார்கள். அவரும் அவருடன் இருப்பவர்களும் நிராகரிப்பவர்கள் விஷயத்தில் கண்டிப்பானவர்களாகவும் தங்களுக்குள் மிக்க அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள். குனிந்து சிரம் பணிந்து வணங்குபவர்களாக அவர்களை நீர் காண்பீர்.
அல்லாஹ்வின் அருளையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் எந்த நேரமும் விரும்பியவர்களாக இருப்பார்கள். அவருடைய அடையாளமாவது அவருடைய முகங்களில் சிரம்பணிந்து வணங்குவதின் அடையாளமாக இருக்கும். சிரம்பணிந்து வணங்குவதின் அடையாளம் இருக்கும். இதுவே தௌராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் வர்ணிப்பு இஞ்சிலில் அவர்களுக்குள்ள உதாரணமாவது என்பதாக அடுத்து சொல்லிட்டு என்னது, ஒரு பயிரை ஒத்திருக்கிறது. அப்பயிர் பசுமையாகி வளர்ந்து உறுதிப்படுகிறது. பின்னர் அது தடித்து கனமாகிறது. பின்னர் விவசாயிகளுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து அது தன் தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது. இவர்களை கொண்டு நிராகரிப்பவர்களுக்கு கோபமூட்டும் பொருட்டு அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படியாக அபிவிருத்திக்கு கொண்டு வருகிறான். அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களித்திருக்கிறான். சூரத்துல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய ஆயத், கடைசி ஆயத். அப்போ அதில் ஃபித் தௌராத்தி ஒல் இஞ்சில், இஞ்சில் தாலிக்கு மசலும் ஃபித் தௌராத்தி மசலுஹும் ஃபில் இஞ்சில். குரான்லேயும் அவங்களுடைய உதாரணம் இருக்குது, தௌராத்லேயும் இருக்குது, இஞ்சிலையும் இருக்குது. இப்போ அதான் அவங்க சொல்லும்போது சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது அபர்ருஹும் குலூபா வாமகுஹும் இல்மா வாக்கல்லுஹும் தக்கல்லுஃபா என்பதாக என்னது அவர்களை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அப்போ அதே மாதிரி கமா ஃபாலு ஃபி சிஃபத்திஹி அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, தௌராத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி எப்படி வருவாங்க, எதிலிருந்து வருவாங்க, இறுதி நபியாக வருவாங்க, பல அந்த தூதர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. காலல் அல்லாமா அபு சவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரூபிய அறிவிக்கப்படுகிறது, அன்ன அஹ்பார் அல் யஹூதிகளுடைய அந்த ஹிபர்கள், அந்த மார்க்க ஞானிகள், ஹாஃபு ஜவால ரியாசத்தி. அப்போ காரணம் என்ன, ஏன் அப்படி மாத்துறாங்கன்னா, அவர்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜவால ரியாசத்தியும், அவங்களுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய தலைமை பதவி நீங்குவதை, பறிபோவதை பயந்தார்கள். அமது இலா சிஃபத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஆட்சி பொறுப்பு போயிடுச்சு, அவங்க கையில் அது பொறுப்பு போயிருமோங்கிற பயத்தில் என்ன செஞ்சாங்க, தலைமை பொறுப்பு போயிடும், அப்போ நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு அச்சத்தில் என்ன செஞ்சாங்க, நபியுடைய சிஃபத்தில் கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஃபித் தௌராத், தௌராத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி, உதாரணமாக நபியை பற்றி ஒரு வர்ணனை தௌராத்தில் சொல்லியிருக்கும். அப்போ அந்த வர்ணனையை பற்றி சொல்லும்போது உதாரணமாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீனை கைப்பற்றுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, கிளம்பி போகிறாங்க. அப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலித் இப்னு வலீத் ஏறத்தாழ ஹைட்டு வெயிட்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். எந்த அளவுக்கு கொஞ்சம்னா முகங்கள் தான் ஓரளவு கொஞ்சம் வித்தியாசம் தெரியுமே ஒழிய, அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால் யார் காலிது யார் உமர் என்பதாக சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ரொம்ப ஒப்புமையாக இருக்கும். ஒருவர் சஹாபாக்களுடைய குணங்களையும் பற்றி சொல்லுது. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, ஹஸரத் காலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய, காலிதுல்லான்னு யார் நீக்கிறா, அது உமர் ரலியல்லாஹு நீக்கிறாங்க. அப்போ ஒரு முறை நீக்கினதுக்கு பிறகு அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்கிறாங்க, காலித் ரலியல்லாஹு பற்றி என்ன நீக்கிட்டாங்க. இப்போ ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு போய் கொண்டிருக்காங்க. போய் கொண்டிருக்கும்போது அவங்கள பின்னாடி பார்த்துட்டு ஒருவர் சொல்கிறார், என்ன காலிதே, உங்களை என்ன உமர் இதை வச்சு நீக்கிட்டார, இதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கலையா, என்ன விஷயம் என்பதாக கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க அதை பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளுன்ட்டு போயிட்டாங்க. அப்போ இவருக்கு நான் காலிது தான் சொல்ல நினச்சிக்கிறார். உமர் தான் கண்டுக்கிறாங்க. அவங்க கேட்டது, சாபி கேட்டது வந்து குறையாக இல்லை, ஒரு சில விஷயத்துக்காக கேட்டிருக்காங்க. இங்கே சொல்ல வர்றது நோக்கம் என்னென்னா, உமர் தான் காலிது தான் நினச்சிவாங்க, ஒப்புமையாக ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ பலஸ்தீனுடைய சாவியை ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உமர் வந்துடணும் அப்படின்னு சொல்லணும்னா, உமர் தானவங்க அங்கே இருக்காங்க, மதீனால அங்கேருந்து விட்டுட்டு வர முடியாது. அப்போ காலித் ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி வாங்கிடலாம், முகச்சாடைகள் இருக்குது என்பதாக முயற்சி செய்யும் போது அவர்கள் போனவொன்னே சொல்லிட்டாங்க, இவங்க கிடையாது என்பதாக உறுதியாக சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு மஷ்வரா அடிப்படையில் அங்கேருந்து கிளம்பி வராங்க. வரும்பொழுது ஒரு நிலைகள் இருக்குது. எந்த அடிமையை கூட்டு வராங்க, அந்த ஒட்டகத்தில் ஒரு முறை இவர்கள் ஏறினால் ஒரு முறை அடிமை ஏறுறாரு. இப்போ அடிமை ஏறும் பட்சத்தில் இவர் ஒட்டகத்துடைய அந்த கடிவாளத்தை இழுத்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி இவங்க ஏறும்போது அந்த அடிமை கடிவாளத்தை இழுத்து கொண்டு வருகிறார். இதே போன்று நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. எது வரைக்கும் அந்த பலஸ்தீனுடைய எல்லையை நெருங்கி விட்டார்கள். இப்பொழுது உள்ள நுழையிற நேரத்தில் அடிமையுடைய அந்த பாரி அவர் மேலே இருக்கணும், உமர் ரலியல்லாஹு கீழே அந்த இதை கடிவாளத்தை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலை வருகிறது. அப்பொழுது யோசிக்கிறார்கள், அந்த அடிமை சொல்கிறாங்க, நீங்களே
மேலே ஏறி உட்காருங்க, ஏன்னா முக்கியமான எதுக்காக போகிறோம்னா, இல்லை இல்லை முறை என்னவோ உசூல் என்னவோ தர்த்தீப் என்னவோ அதான் செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இவங்க குதிரையுடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டே ஊருக்குள்ள நுழையிறாங்க. இப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க, இதுவும் ஒரு அடையாளமாக எழுதப்பட்டிருந்துச்சு, அவர் நடந்து வருவாருன்னு சொல்லி. அவனுடைய சட்டையில் போடப்பட்ட ஒட்டுக்கள் 17 ஒட்டுக்கள் என்னது போடப்பட்டிருக்கும் ஆடையில். அவங்க அந்த ஆடையை தான் அணிஞ்சிருந்தாங்க. அதில் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த படைக்கு அமீராக இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுநாள் சந்திக்கக்கூடிய நேரம், சந்திக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அதற்கு அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்து கொள்ளலாமே, கொஞ்சம் ஆடையை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது, உமர் தான் மாற்றிடுறாங்க. மாற்றிட்டு அவங்களால இந்த புது ஆடையை அடிச்சுட்டு அவங்களால இருக்க முடியல. என்ன செய்றாங்க, விறுவிறுன்னு கழட்டிட்டு அவங்க போட்டு வந்த ஆடையை போட்டாங்க. போட்டுட்டு அபூ உபைதாவ பார்த்து சொல்றாங்க, நீங்க இது வேற யாராவது சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், ஏதாவது ஒரு வழி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னா குன்னா அதல்ல கௌமின் அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம் மஹ்பா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஅஸனல்லாஹ் அதல்லனல்லாஹு பி. நாம் கேவலமான அதாவது இன்னா குன்னா அதல்ல கௌமின் கேவலமான இழிவான ஒரு சமுதாயமாக இருந்தோம். அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு நமக்கு கண்ணியம் செய்தான். மஹ்மா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஅஸனல்லாஹ், அல்லாஹ் எதை கொண்டு கண்ணியம் செய்தானோ அதை விட்டுவிட்டு வேறு ஒரு வஸ்துவின் மூலமாக நாம் கண்ணியத்தை தேடினால் அதல்லனல்லாஹ், அல்லாஹ் மீண்டும் என்ன செய்வான், நம்மை இழிவுபடுத்தி விடுவான்னு சொல்லிட்டு அந்த சட்டையை கழட்டிட்டு அதே ஒட்டு போட்ட சட்டையை போட்டு போறாங்க. போய் என்ன செய்றாங்க, சாவியை கைப்பற்றுவதற்காக போறாங்க. அதுல 14 ஒட்டு ஏறத்தாழ. அப்ப சொல்றாங்க, இந்த ஒட்டுக்கள் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, தௌராத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்பதாக சொல்லப்படுது. அப்ப இந்த அளவுக்கு சஹாபாக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கவே வேண்டாம். சஹாபாக்களை பற்றி இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த நபியிடம் ஆட்சி போகும், அவங்க கையில தான் பதவி இருக்கும், அவங்களுக்கு கீழ தான் நீங்க இருப்பீங்க, அவங்க தான் பொறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லும்போது, அப்ப இந்த இதை மற்றவங்க பார்த்தா என்ன நம்பிடுவாங்க, இவர்கள் இது கரெக்ட் தான் சொல்லி நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதுல உள்ள என்ன செய்றாங்க, பெரிய மோசடி, இருட்டடிப்பு செய்றாங்க. என்ன செய்றாங்க, ஃபஅமது இலா சிஃபத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய தன்மையில போய் கை வைக்கிறாங்க. தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல வக்கானத் ஹிய ஃபீஹா, தௌராத்தில் அந்த தன்மை எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருந்தது, அதாவது ஹஸ்னுல் வஜ்ஹி, அழகானவர்கள், முகத்தினுடைய அழகு, அது மாதிரி ஹஸ்னு ஷஅர், முடியும் அழகா இருக்கும். அக்ஹலுல் ஐனைன், 2 கண்களும் சுருமாயிட்டதை போன்றிருக்கும். அபயது ரபிஅத்தன், அதாவது நடுத்தரமான உயரம் கொண்டவர்கள், நல்ல வெண்மையாக இருப்பார்கள். ஃபகையிருஹா, அதை என்ன செஞ்சாங்க, ஃபயகையருஹா, இதை மாற்றி விட்டார்கள். கத்தபு மக்கானஹா, அந்த இடத்துல மாத்திட்டாங்க திவால். அவர் ரபாஅத்னா நடுத்தரமான உயரம் கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுத்தரமான உயரம் தான், அதாவது ரொம்ப நெட்டையும் கிடையாது, எல்லாரும் சொல்ற அளவுக்கு எனது நெட்டை வளர்ந்தவன் என்று சொல்றது கிடையாது. நபியினுடைய நிலம் அது மாதிரி குட்டையும் கிடையாது. அப்படி நடுத்தரமாக தான் நபி இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஅஜிஸா என்னன்னு சொன்னா, எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நின்னாலும், நபியினுடைய எவ்வளோ பெரிய ஹைட்ல இருக்கவங்க நின்னாலும், ஒரு பெரிய கூட்டத்தில் நடுவில் நிற்கும் போது நபி மட்டும்தான் உயரமாக தெரிவார்கள். இது நபியினுடைய ஒரு முஅஜிஸாவில் அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கு. அப்ப என்ன செய்றாங்க, அந்த இடத்துல மாத்திட்டாங்க. கத்தபு மக்கானஹா, அந்த இடத்துல எழுதிட்டாங்க இபாலுன், ரொம்ப உயரமானவன் என்று தவறாக எழுதினாங்க. அஸ்ரக், அப்போ அபியதுங்கிறத அஸ்ரக்னு மாத்திட்டாங்க, வெண்மைங்கிறது நீல நிறமாக்கிட்டாங்க. அது மாதிரி சிபுத்து ஷாரி, முடி என்னது, அதாவது அழகான முடிங்கிறத இது நீண்ட நீண்ட கம்பி மாதிரி சுருண்ட முடி என்பதாக எழுதிட்டாங்க. பைதா சாலஹுமுல் ஆமத்து அந்தாலிக்க, பொதுமக்கள் இதை பற்றி கேட்டால் கரஊ மா கதபூ, எதை அவர்கள் எழுதினார்களோ அதை படித்து விடுகிறார்கள். ஃபயஜிதூனஹு முகாலிஃபன், ஆனால் என்னது, அதில் தௌராத்தில் பார்த்தா அதுக்கு நேர் மாற்றமானதாக இருக்குது. லிமா ஃபித் தௌராத்தி, தௌராத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ அதற்கு நேர் மாற்றமானதாக இருக்கிறது. ஃபயக்துபூனஹா, அதை என்ன செஞ்சாங்க, அவர்கள் எழுதி கொண்டார்கள், கையால் என்ன செஞ்சாங்க, எழுதி கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த பெரிய ஒரு பயன் என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு தஹரீஃப் மூலம் எவ்வளோ தங்களுடைய சுயலாபத்திற்காக வேண்டி, மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி பெரிய ஒரு தஹரீஃபை செய்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கும் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிலைக்கு இறங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாமை பாதுகாக்க வேண்டும், அதில் உள்ளதை நம் பேணி நடக்க வேண்டும், அதை கொண்டு அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். ஆஹிர் தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.